ஜாக்கிரதை. உன்னை வச்சு எல்லாம் சரியா போயிருச்சு. அப்பா அம்மாவை அடிக்காதீங்க. என்ன சம்பாதிக்கிறனோ இல்லையோ, ஆம்பளைன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் பயம் இருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் பேசுங்க வச்சுக்கிறேன். காயத்ரி படுற எல்லா கஷ்டங்களுக்கும் அவ புருஷன் இந்த ரகுதான் காரணம். நாம முதல்ல ரகுவை திருத்தி அவனை ஒரு மனுஷன் ஆக்கிட்டா காயத்ரி நிம்மதி ஆயிடுவா. அதுக்கப்புறமா அவனும் ஒரு வேலையை தேடிக்குவான். நம்மளும் காயத்ரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். ஆமா பாட்டி, முதல்ல நாம ரகுவை திருத்தணும். விட்டா தமிழ்நாட்டோட வெள்ள சேதத்தையே மந்தர் நீர்ல பாப்பீங்க போல இருக்குதே. இப்ப எதுக்கு இந்த குடிகாரன் குடும்ப பிரச்சனைய மந்தர் நீர்ல பாத்தீங்க? இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் குருவே? முட்டாள். அந்த குடிகாரன் ரகு பொண்டாட்டி காயத்ரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தானே மூசாவும் அவன் குடும்பத்தாரும் எதிர் வீட்டுல தங்கியிருக்காங்க. ஆமா, நாம மூசா குடும்பம் ஆசீர்வாதம் வாங்கறத வேண்டாம்னு சொல்லி தடுக்க முடியாது. ஆனா காயத்ரி ஆசீர்வாதம் கொடுக்க விடாம தடுக்கலாம் இல்ல? ஆமா, தடுக்கலாம். அதை எப்படி தடுக்கலாம்னு யோசிக்கத்தான் நான் காயத்ரி குடும்பத்தை மந்திர நீர்ல பார்த்தேன். ஓஹோ, ஷபாஷ், நல்லா யோசிக்கிறீங்க. ஆனா மங்கி, ஒரே ஒரு விஷயத்தை முதல்லயே யோசிக்க மறந்ததால இப்போ வரைக்கும் நான் வேதனைப்படுறேன். அது என்ன விஷயம் குருவே? உன்னை போல ஒரு அடிமுட்டாளே நான் சிஷ்யனா ஏத்துக்கிறத பத்தி நான் முதல்லயே யோசிச்சிருக்கணும். தவறிட்டேன் குருவே. என்னடா நான் விளக்கம் சொல்லாமே இதுவரைக்கும் நீயா இது இப்படித்தான் புரிஞ்சு நடந்திருக்கியா? முட்டாள், மட்டி, மடையா, மரமண்ட. சரி சரி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன திட்டுற நேரத்துல மூசா ஃபேமிலி காயத்ரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிற போகுது. அதை தடுக்க என்ன வழின்னு யோசிங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகளால மட்டுமே நீ எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இல்ல மவனே, உன் சாப்டர் க்ளோஸ். நம்மால யோசிக்கிறத பாரு. பிளான் எல்லாம் பக்காவா தான் பண்ணுவாரு. ஆனா பாவம், ரிசல்ட் தான் கோழி முட்டை. டே மங்கி, குருவே, இப்படி பண்ண எப்படி? மூசா குடும்பத்தினர் பரிகாரத்துக்காக முதல்ல சந்திக்கிற சுமங்கலி பொண்ணு கிட்ட தானே அவங்க ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமா. அப்படி அவங்க முதல்ல சந்திச்ச சுமங்கலி பொண்ணு காயத்ரி. ஆமா. அந்த காயத்ரியே இல்லாமல் பண்ணிட்டா கொலை பண்ண போறீங்களா? ஆமா. ஏண்டா இப்படி அலற? நான் மூசாவுடைய அம்மா பூதராணியை கொன்னு அவன் முயற்சியை தடுக்க பார்த்தவன். நான் ஜெயிக்க யாருன்னு தெரியாத அந்த காயத்ரியை கொல்ல நான் ஏண்டா யோசிக்கணும்? காரணம் கரெக்டா தான் இருக்குது. கடவுளே கேட்டா கூட பதில் பேச முடியாது. தாராளமா கொல்லுங்க. கொல்லத்தாண்டா போறேன். அந்த காயத்ரியை கொன்னு ஆயிஷா ஆசீர்வாதம் வாங்காம நான் ஆரம்பத்திலேயே தடுக்க போறேன். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ சொன்ன காமெடிய நினைச்சேன், சிரிப்பு வந்துச்சு. நான் சொன்னது ஒன்றும் காமெடி இல்ல, சீரியஸ் மேட்டர். சரிங்க. ப்ளீஸ் மகேஷ், பி சீரியஸ். பின்ன என்ன ராதா, லூசு மாதிரி பேசுற நீ? எவனோ குள்ள வந்தானா, அவனுக்கும் உனக்கும் கல்யாணமா? ஐயோ. இல்ல மகேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு ராதா, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணங்கிறது நாம சந்திச்சோம் பத்தியா முத நாள் அன்னைக்கே அந்த ஆண்டவன் தீர்மானிச்ச விஷயம். அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணி வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி நிச்சயதார்த்தம் பண்ணி நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் கூட குறிச்சிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக வெட்டிங் கார்டு செலக்ட் பண்ணுறதுக்கு உன்னை கூட்டி போகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த நேரத்தில் போய் குள்ள வந்தா அவனுக்கு எனக்கும் கல்யாணம்னு அவனெல்லாம் ஒரு ஆளை நினச்சி பயந்துட்டு இருக்கே. ஐயோ மகேஷ், அந்த குள்ள ஒரு மந்திரவாதி. மந்திரவாதியா? ஆமா மகேஷ், அன்னைக்கு நான் காய் நறுக்கும் போது மந்திரத்தால. ஸ்டாப் ராதா, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என்கிட்ட போய் மந்திரம் தந்திரம்னு தேவையில்லாம கதை சொல்லிட்டு இருக்க நீ. ராதா ஓ ராதா காதல் வராதா, ஓ ராதா ஓ ராதா
மகேஷ், நான் சொன்னேனே மந்திரவாதி, இவன் தான் சத்தியம். காதல் வராதா. யாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னீங்க? இவனா அவன்? ஆமா. மகேஷ் ப்ளீஸ் சிரிக்காதீங்க. யாரா நீ? இதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து ராதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ஏம்பா கேக்குறது காதுல விழல? எனக்கு கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு அப்பா சொன்னார்ல, அந்த மாப்பிள்ளை இவர் தான். பேரு மகேஷ். மகேஷ் ஆகுது சூட்கேஸ் ஆகுது. உனக்கு நிச்சயதார்த்தமே நடந்திருந்தாலும் சரி, உனக்கு நான் தான் மாப்பிள்ளை, உனக்கு எனக்கு தான் கல்யாணம். டேய் போ போ போ. ஏய், என்ன சொன்ன? உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணமா? மிதிச்சேன் வையே, செருப்போட ஒட்டிக்குவ. ஆ, என்ன நீ மிதிப்பியா? எந்த கால்ல மிதிப்ப? இந்த கால்ல மிதிப்ப. மகேஷ், மகேஷ். ஐயோ ஐயோ, அம்மா அம்மா அம்மா. உங்களுக்கு என்னாச்சு மகேஷ்? மகேஷ். டேய், ராதா சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். நீ என்ன பண்ணாலும் சரிடா, ராதாவை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அம்மா. ஏன் நீ வந்து தாலி எடுத்து கொடுக்க மாட்டியா? டேய் டேய், ஒத்த கால நிக்கிற நீ ஏன் எகிரி எகிரினா, ரெண்டு கால்ல நிக்கிற நான் என்ன எகிரி எகிருவேன். மாப்ள மாப்ள என்னாச்சு மாப்ள? மாமா, கால்ல ஏதோ மந்திரம் போட்டா மாமா, உயிரே போற மாதிரி வலிக்குது. அட பாவி, இன்னும் 10 நாள்ல கல்யாணம், அதுக்குள்ள மாப்பிள காலை அசைக்க முடியாதபடி பண்ணிட்டியாடா. ஒண்ணு இல்ல மாமா, உங்க முன்னாள் மாப்பிளைக்கு ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். சிரிக்கிறியா? உன்னை அப்பா என்னாச்சுப்பா? மாமா மாமா இங்க என்ன நடக்குது? ஆமா, மாப்பிள்ளையே ஒத்த கால நிக்கிறாரு. அப்பா கை ஏன் மேல தூக்கி இருக்கு? உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மகேஷ கை நீட்டுறாரு. இந்த மகேஷ் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஜாலி. மாப்பிள்ள மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வாங்க மாப்பிள்ள. மாமா, மாப்பிள்ளை வர சொல்லுங்க மாமா. உனக்கு மகேஷுக்கு நடக்க போற கல்யாண வேலைக்காக நான் மகேஷ குணமாக்குறேன். கல்யாண வேலையை நான் பார்க்கணுமா? டேய் குல்லா, முதல்ல உன்னை காலி பண்றேன்டா. உன்னை விட ஒரு பெரிய மந்திரவாதியா கூட்டிக்கிட்டு நான் வரேன். நீ கவலைப்படாத ராதா. ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள, இப்ப தெரியுதா என்னுடைய மந்திர சக்தி? மந்திர சக்தியில என்னை விட பெரிய இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறத எந்த சக்தியிலும் தடுக்க முடியாது. அக்ஷதை போட கை வேணுமில்ல, கவலைப்படாதீங்க, சரியாயிடும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அவஸ்தைப்படுங்க. அப்பா பாரு, நல்லா பாரு. அங்கமெல்லாம் விளக்குகளை ஏந்தி படுத்திருக்கிற உன் மகளை பாரு. இந்த வலியும் வேதனையும் உனக்கு தான். என் உடம்பு சுட சுட, என் ரத்தம் கொதிக்க கொதிக்க, என் அலறல் கேட்க கேட்க, என் கண்ணீர் பொங்க பொங்க, உனக்கு என் கஷ்டங்களை தீக்கணுங்கிற எண்ணம் வரணும். அதை நீ உணராத வரைக்கும், சீரழிஞ்சிட்டு இருக்கிற என் வாழ்க்கையை நீ சீரமைக்காத வரைக்கும் நான் உன்னை விட போறதில்ல. இந்த உலகத்துல என்னென்ன கொடுமையான விரதங்களும் பிரார்த்தனைகளும் இருக்கோ அது அத்தனையும் நான் செய்வேன். அதத்தனையும் நான் செய்வேன். காயத்ரி, நியாயமா பார்த்தா என் புள்ள திறந்தனோன்னு இந்த பிரார்த்தனை எல்லாம்
நான் தான் பண்ணணும். என் பிள்ளைய கட்டிக்கிட்ட பாவத்துக்காக இதையெல்லாம் பண்ணி உன்னை இப்படி நீ வருத்திக்கிறியம்மா. தாய் செய்யாம விட்டதையும் தாயால செய்ய முடியாததையும் தாரும் தானத்தை செய்யணும். அவர் திருந்துவாருங்கிற நம்பிக்கையும், அவர் திருந்தி நம்மளாம் நல்லா வாழ போறோங்கிற சந்தோஷத்தையும் நினைக்கிறப்போ இந்த வலியும் வேதனையும் எனக்கு பெருசா தெரியல அத்தை. நீ வந்து சொல்லி திருத்துவேங்கிற நம்பிக்கையில தான் நான் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவன் என்ன சொல்லியும் திருந்த மாட்டான். அவனுக்காக நீ இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த தருதலைக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா அத்தை? அவ புருஷனோட அம்மாவே அவ கண்ணு முன்னாடி இப்படி திட்டுறதுதான். காயத்ரி. ஆமா அத்தை, எல்லா பொண்ணுங்களுக்கும் புத்தனும் காந்தியுமா புருஷனா கிடைப்பாங்க? இல்ல எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்க முடியுமா? பொண்ணுன்னா போராட பிறந்தவ. போராடி போராடி அவ வயிற்றுல சுமக்கிற கருவுலேந்து அவ சமைக்கிற சமையல் வரைக்கும் தனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்க தெரிஞ்சவ. என்ன என் புருஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்த நான் கொஞ்சம் அதிகமாவே போராடுறேன். ஒருவேளை என் போராட்டம் தோத்து போய் என்னைக்கு என்னால அவரை மாத்தவே முடியாதுன்னு தோணுதோ அன்னைக்கு இப்ப என் உடம்புல அங்கங்க எரியிற தீ என் உடம்பு முழுக்க எரியும். காயத்ரி, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? ரகு கண்டிப்பா திருத்துவான். உன் வேண்டுதலும் பிரார்த்தனையும் வீண் போகவே போகாதுமா. தாயே, இப்படிப்பட்ட குணவதிக்கு போய் கண்ணீர் விடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டியம்மா. பாட்டி, அம்மா ஏன் இப்படி படுத்துட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க அப்பாவுக்காகத்தாம்மா. உங்க அப்பா குடிக்கிறதையும் சூதாடுறதையும் நிறுத்திட்டு வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், உன்னை நல்லபடியா படிக்க வைக்கணும், உங்க அம்மாவை சந்தோஷமா வச்சிருக்கணும். அதுக்காகத்தாம்மா உங்க அம்மா இப்படி எல்லாம் செய்யறா. சாமி, கொடுங்க. எந்திரிமா. அம்மா, நீ என் கஷ்டத்தை போக்குற வரைக்கும் நான் எந்த விரதத்துக்கும் தயங்க மாட்டேன். ஓம் மங்கல்யாயே நமஹ. ஓம் குலவர்த்தியே நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பய தேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. திவ்யசுமங்கலி பவ. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரே தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஸ்ரீவர்ச்சஸ்வ மாதித்ய மாரோக்யே மாரிணா சோமமானம் மஹீயதே தாரணம் வசும் பவித்ரலாபம் சவசம்பத்சரம் தீர்ഘமாயுः. நீயும் புதுசு புதுசா விதவிதமான வேண்டுதல்களை கண்டுபிடிச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க அந்த அம்மன் கண்ணை திறக்கவும் இல்ல, உன் வேண்டுதல் நிறைவேறின மாதிரியும் இல்ல, உன் புருஷன் திருந்தன மாதிரியும் இல்ல. அந்த அம்மன் என்னைக்குதான் மனசு வைக்க போறாளோ, உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமான்னு வேதனையா இருக்கு. ஏமா
என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா வர்ற? நடக்க முடியல அத்தை. ரொம்ப சோர்ந்து போகுது. தலை சுத்துற மாதிரி இருக்கு. காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட பல்லில படாம உடம்பு முழுக்க விளக்குகளை சுமந்துக்கிட்டு படுத்து கிடந்த. பின்ன உடம்பு எப்படி இருக்கும்? வேண்டுதல்னா அப்படிதான் இருக்கும். நம்ம வருத்திக்காம நம்ம வேண்டுதல் எப்படி அத்தை பழிக்கும்? சரி வாமா, ஓரமா உட்காந்துட்டு போலாம். வேண்டாம் அத்தை. சொல்றத கேளு. வாமா வா. வாம்மா. உட்காரு. நீ இங்கேயே உட்காந்துருமா, நான் போய் சோடா வாங்கிட்டு வந்துடுறேன். வா. இந்த பொண்ணை கொல்றதுக்காக நான் பூலோகம் ஒரு ட்ரிப் அடிக்க வேண்டியிருக்கு. பேசாம நான் மங்கியவே அனுப்பியிருக்கலாம். எப்படி கொல்லலாம்? சாதாரண பொண்ணு தானே, ஒரு சாதாரண ரேப் போதும், பொட்டுன்னு போயிடுவா.